பிளெண்டர்ல எப்படி சிம்பிளான ஒரு பால் ஜம்பிங் அனிமேஷன் செய்யறது நான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்கிள் டூல் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அது வச்சுதான் நம்ம சர்க்கிள் போட போறோம். இந்த சர்க்கிள் போடும்போது நீங்க ஷிஃப்ட் பிடிச்சு போடுங்க. அப்பதான் நமக்கு கரெக்டான பர்ஃபெக்டான சர்க்கிள். ஓகேங்களா, இந்த இல்லாட்டி அளவு மாதிரி ஸோ அதனால சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல வச்சு போடுவாங்க. அந்த ஒரு 150வது ஃப்ரேம்ல வச்சு நான் கீழே ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, அதையும் ஷிஃப்ட் பிடிச்சா போடுங்க. இது நேரா வர மாதிரி போட்டுக்கோங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா பால் ஜம்பிங் அனிமேஷன் செய்யறோம்ல, அந்த ஒரு காரணத்தினால. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த 2 கீ ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா அந்த டைம் லைன்ல அந்த ப்ளூ கலர்ல போட்டுருக்குல்ல, அது பாத்தீங்கன்னா 0க்கு பக்கத்துல வச்சுக்கோங்க. பக்கத்துலன்னா பாதிக்கு பக்கத்துல கொஞ்சோண்டு. அப்புறம் மேல டிரா மோட்ல இன்டர்போலேட் சீக்வன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆல்ட் இ. ஓகேங்களா, அதாவது ஷிஃப்ட் கண்ட்ரோல் இ, சாரி மாதிரி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி கருப்பு கலர்ல கோடு மாதிரி இருக்கும். ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு பிளெண்டர் ஆட்டோமேட்டிக்கா வரைச்சு தந்துருச்சு. நீங்க வெளியே எங்கேயும் கிளிக் பண்ணிடாதீங்க. ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா மேல நமக்கு சைட்ல ஒரு மெனு வந்திருக்காங்க. மெனு போகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வெளியே கிளிக் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அந்த மெனு வச்சுதான் நம்ம இப்போ பவுன்சிங் பண்ண போறோம். ஓகேங்களா, அது ஸ்ட்ரெயிட்டா வந்துடும். ஆனா பவுன்சிங் ஆகுறதுக்கு நம்ம டைப்ல பவுன்சிங் கொடுக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறமா நம்ம கீழே போய் பார்த்து அந்த டைம் லைனை அதாவது பிளே பண்ணி பார்க்கும்போது நமக்கு அந்த பால் பவுன்சிங் ஆகும். ஓகேங்களா, இப்போ பாருங்க நான் பிளே பண்றேன். பாத்தீங்களா, பவுன்சிங் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிளெண்டர்ல இந்த மாதிரி டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய். அதே மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பாய்.